பார்வதி, கனியக்கா, ரம்யா, அப்புறம் விக்ரம், சபரி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சும்மா வந்து பார்வதி எல்லாரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. முதல்ல பார்வதி வந்து விக்ரம் ஓட்டுவாங்க. அப்புறம் எல்லோரும் பார்வதி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம், அப்போல்லாம் வந்து திவாகரைஸ்டு மோட், நான் திவாகரைஸ்டு மோட். திவாகரைஸ்டு மோடில் இருக்கும்போது நான் வேறு மாதிரி இருந்தேன், இப்போ வந்து நான் திவாகரைஸ்டு மோடில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இதை வந்து ஒரு நாள் மார்னிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க லைவில். அதாவது திவாகர் இருக்கும்போது அவரால் நான் நிறைய காசிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா அவர் யாரையாச்சும் பற்றி காசிப் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஆனால் நான் தனியாக இருக்கும்போது அந்தளவுக்கு காசிப் பண்ண வேண்டியது வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கேயும் மீன் பண்ணுறாங்க. உடனே ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்கும் திவாகரனை கரெக்டும்பாங்க, அண்ணன் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டும்பீங்க, அதை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு பாருக்கும் வந்துடும். உடனே பாரு சொல்லுவாங்க, அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சரியாக தான் பண்ணினோம், அதுவும் உங்கள் எல்லாருக்கும் தப்பாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அப்போ வந்து சபரி சொல்கிறாங்க, உடனே இப்படி திவாகர் பற்றி திவாகரைஸ்ட் மோடு நான் திவாகரைஸ்ட் மோடுன்னு சொன்ன உடனே சபரி கேட்பாரு, என்னது திவாகர் அண்ணா கூட சேர்ந்தனால தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டவுடனே சபரி நம்மள மாதிரி ஷாக் ஆகி கேட்குறாரு. உடனே ஆமான்னு சொல்லிட்டு பார்வதி அப்படியே மழுப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு அமித், சபரி, இவங்க வியானா வந்து ஏதோ ஒரு கேசரி இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபுல் கேசரி மோடில் தான் இருக்காங்க. பிக் பாஸ் வந்ததுலேருந்தே பிக் பாஸ் கிட்டே கேட்டுலாம் பார்க்குறாங்க, பிக் பாஸ் என்னோடய கேசரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கள் பிக் பாஸ். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் திவ்யா கிட்ட பூண்டு குழம்பு வாங்கியிருப்பார் பிக் பாஸ். ஸோ அதனால் இன்றைக்கி வியானா வந்துட்டு என்னோடய கேசரியை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பிக் பாஸ் ஆனால் அது எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேட்டாரான்னு தெரியாது. அப்புறமா இங்கே வந்து அமித் வந்து சொல்லிட்டுருக்காரு, நம்மளோட லைஃப் ஸ்டைலாம் மோசமாக இருக்குது, முன்னாடி உள்ளவங்கெல்லாம் வந்து 100 வயசு அந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க. அப்படின்னே சபரியும் ஆமாம்மா, முன்னாடி வந்து 100 வயசு நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே 100 வயசு 110 வயசுன்னு ஈஸியாக இருந்தாங்க. அப்புறம் அது குறைஞ்சிட்டே வந்து இப்போ 60 வயசுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மொட்டை மாடியில் வந்து நான் சொந்தமாக ஆர்கானிக்காக ஏதோ வளர்க்குறேன்னு சொல்கிறாங்களா, வளர்க்கணும் சொல்கிறாங்களாங்கிறது எனக்கு கிளியராக புரியலை. அப்போ வந்துட்டு சபரி சொல்கிறாரு, நீ சேலத்தில் எங்கள் வீட்டில் வந்து பாரு, மாடி ஃபுல்லாக தோட்டம் தான், நான் அவ்வளோ தோட்டம் எல்லா காய்கறி எல்லாமே வச்சு வளர்த்துருக்கேன் அப்படின்னோடனே பார்வதி நிஜமாவாடா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் நீ வந்து பாரு, ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி சபரி வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறார் போல இருக்குது, மொட்டை மாடியில் வந்து அவரோட வீட்டில் வச்சுருக்கார் போல இருக்குது. ஸோ இது லைவ் பார்த்ததில் தெரிஞ்சது. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.